மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. உங்கள் கரியரில் ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் கதை கேட்கறதுக்காக செலவு பண்ணி? சார், எங்களது ஜென்ரலாக நான் ஃபஸ்ட்டு பாய்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஸ்கிரிப்ட் படித்து பழகும். எனக்கு நரேஷன் கேட்க தெரியாது. பிகாஸ் அதில் எனக்கு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், அந்த ஃப்ளைட் ஒன்று கிராஷ் ஆச்சு இல்லையா. நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணி எல்லாம் இது இப்படி பண்ணால் அப்படி நடக்கும்னு நம்ம வந்து தாயக்கட்டு உருட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு செகண்டில் ஒரு முடிவில் போயிடுது இல்லையா. ஸோ அதே தான் சினிமா. யாராவது உங்ககிட்ட இந்த படத்தோட ரிசல்ட் 3 BHK புக்கு கொடுத்தார் சார் ஸ்ரீ கணேஷ். ஸ்கிரிப்ட் படித்தோடனே எனக்கு ஸ்ரீ கணேஷ் ஒரு ரைட்டராக ரொம்ப பிடிச்சிருந்தது. அது 8 தோட்டாக்கள் படம் பார்த்துட்டு ரொம்ப பாதித்த ஒரு படம். அதில் சரத் சார், தேவயானி மேம் சீனியர் ஆக்டர்ஸ் ஷார்ட் முடிஞ்சு அங்கேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் எப்படி இந்த ஸ்ரீ கணேஷோட ஒர்க் பண்ண எல்லா வேர்டுக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணுங்க, அது என்ன சொல்ல வந்தாலும் அந்த சிரிப்போடு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். சார் ஷார்ட் ரெடி சார் அப்படிம்பாரு. அவ்வளோ என்ன சந்தோஷம் ஏன்னா வணக்கம். வணக்கம் சார். பெண்களை அழகின் ரகசியம் கேட்குற மாதிரி சித்தார்த்தனுடைய இளமை ரகசியம் கேட்டோம். அப்படியே நானும் எத்தனை வருஷமாக பார்க்குறேன். தெரியல சார், என்ன பண்ணுறீங்க? என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் நிஜமாவே அதுக்காக பெரிய மெனக்கடல் எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. அதை பற்றி நான் யோசிக்கிறது கூட கிடையாது. அது பாவம் அமைஞ்சு வருது அது. ஸோ அதை ரொம்ப நம்மளும் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் நல்லது. பாதி ஜெனட்டிக்ஸ் நான் நிறைய பேர் சொல்லுவேன். இப்போது இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருக்கும், நடிகர்களுக்கு இருக்கிற ஒரு வரம் இல்லையா, அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற ஆப்பிள் மாதிரி எப்போவுமே கொடக்கையே நிற்க வைப்பாங்க, நல்ல மேக்கப் போடுவாங்க, நல்ல க்ரீம் போட்டு தூங்க வைப்பாங்க, நல்ல வேறு கொஞ்சம் வேர்வை தெரிஞ்சாலும் கேமராமேன் கத்துவார் வந்து அந்த வேர்வையை கூட தொடச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது அவங்க பார்த்துக்கிட்ட கேரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் கூட அதே டீம் தான் 20 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. சூப்பர். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவா சருக்கு தான் எல்லா பெருமையும் அவருக்கு தான் போய் சேரணும். உங்கள் கரியரில் ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் கதை கேட்கறதுக்காக செலவு பண்ணி? சார், எங்களது ஜென்ரலாக நான் ஃபஸ்ட்டு பாய்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஸ்கிரிப்ட் படித்து பழக்கம். எனக்கு நரேஷன் கேட்க தெரியாது. பிகாஸ் அதில் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. பிகாஸ் படித்தா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். நரேஷனில் வந்து அந்த நரேஷனில் இருக்கிற டைமில் அது புரியும். பட் அதுக்கப்புறம் அது உங்கள் கூட இருக்காது. ஸ்கிரிப்ட் புக்குன்னா அது எப்போ வேணால் நம்ம ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாங்கிறதுனால மேக்ஸிமம் ஐ ரீட் மை ஸ்கிரிப்ட்ஸ். அது நான் ஒரு நடிகனாகவும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் எட்டாக்கி நிறுவனத்துலேயும் ப்ரொடக்ஷன்லேயும் நாங்கள் மேக்ஸிமம் நரேஷன்ஸை விட ஸ்கிரிப்ட் புக்கு தான் கேட்டு படிப்போம். ஸோ அந்த நாள் எவ்வளோ நாளுங்கிற கணக்காவது அந்த டைமில் இருக்கும். மாதத்தில் 4 நாள் 5 நாள் நம்ம எப்போவுமே வந்து இந்த டேட்ஸுக்கு நாங்கள் கதை மட்டும்தான் கேட்போம். காலையில் உட்காருவோம். எவ்வளோ எல்லாரும் வில் ட்ரை டு லிசன் டு as much. இப்போ இட்ஸ் மச் மோர் டெமோக்ராட்டிக். ஐ ஃபீல் எந்த டைமில் வேணால் அந்த புக்கை நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட்டில் படித்து. அண்ட் படிக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா சார், நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா நான் வச்சிருவேன். அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் வச்சுக்கிட்டு நான் படித்தேன்னா அது ஃபுல்லாக புரியும். நரேஷனில் அந்த லிபர்ட்டி உங்களுக்கு கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த 2 hours நரேஷனில் தான் நீங்கள் உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த கவலையாக இருந்தாலும் அதை மறந்துட்டு நீங்கள் இங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ நிறையா வி ட்ரை டு ரீட் as many scripts. இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா சார், ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு கதை படிக்கிறப்போ இருந்த சூழலை விட இன்றைக்கி அந்த கதையை எப்படி சொல்ல வராங்க, ஃபில்மாக சொல்கிறாங்களா, வெப் சீரிஸாக சொல்கிறாங்களா, ஷார்ட் ஃபில்மாக சொல்கிறாங்களா, மியூசிக் வீடியோ வடிவத்தில் இண்டிபெண்ட்டாக ஒரு கதையை சொல்கிறாங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கை படிக்கிறப்போவே இவ்வளோ டீட்டெயில் இருக்கே, இந்த டீட்டெயில் ஒரு படத்துக்குள்ளே கவர் ஆகுமா, இல்லை இதுக்கான அந்த லாங் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, படமாக சீரீஸாக எடுக்கிறப்போ எல்லா கேரக்டர்ஸும் இன்னும் ஒரு டீப்பாக அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸோட புரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நியூ ஜென்ரேஷன் ரைட்டர்ஸோட ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க அதை அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட
ரைட்டிங் இஸ் உங்களுக்கே தெரியும், யுவர் ரைட்டர் யுவர் செல்ஃப். இது ரைட்டரோட மீடியம் தான். ரைட்டர் இல்லைனா பிள்ளையார் சுழியே போட முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் ஹாப்பி டு டெல் யூ தட் நிறைய ரைட்டர்ஸ் வராங்க. ஸோ இப்போ வந்து கதை கேட்குறத விட அட்லீஸ்ட் வீக்லி 2 to 3 வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வி ஆர் ரீடிங், விச் இஸ் a வெரி பிக் திங். நீங்கள் முன்னே படித்த ஸ்கிரிப்டுக்கும் இப்போ படிக்கிற ஸ்கிரிப்டுக்கும் என்ன சேஞ்ச் ஃபீல் பண்ணுறீங்க ரைட்டிங்கில்? ஸோ ஐ திங்க் ரைட்டர்ஸ் வந்து ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறது நிறுத்திட்டாங்க சார். அந்த டைமில் வந்து ரைட்டர்ஸ் ஜென்ரலாக ஒரு ப்ரொடியூசர் வந்து ரைட்டரை கூப்பிட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எனக்கு ஒன்று குடியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற பழக்கத்தில் இருந்து, அதுக்கப்புறம் பாரதிராஜா சாரோட டைமுக்கு அப்புறம் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷனுங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நாலரையும் தானே கையாளுற ஒரு விஷயம் அது. இப்போ இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து கொலாபரேஷன் சார். அந்த காலத்தில் எல்லா கதைக்கும் கொலாபரேஷன் இருக்கும். ஆனால் நம்ம டைமில் உங்கள் டைம்லாம் ரூம் போட்டு டிஸ்கஷன் தாண்டி இப்போ டிஸ்கஷன் கம்மியாக இருக்கு. ஆமாம், விச் இஸ் அ குட் திங். ஐ ஃபீல் டிஸ்கஷன் கம்மியாகி கொலாபரேஷனாக வருது. யாரோ எண்ட் வரைக்கும் பேர் தெரியாத கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்த காலத்துலேருந்து இப்போ யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ எல்லாரோட அவங்களுக்கு அடையாளம் இருக்குது இல்லையா? ஏன்னா எல்லோரும் ஒரே கம்ப்யூட்டரோட ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட்டர்ஸ் ரூம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டெய்லி அந்த 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 டாக்குமெண்ட்டில் ஒரு விஷயத்தை சேர்ப்பாங்க. ஒரு டயலாக் மாற்றுவாங்க, இல்லை ஒரு பேஜ் மாற்றுவாங்க. யார் மாற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எண்டு வரைக்கும் ரைட்டர்ஸ் ரூமில் எந்த ரைட்டர் எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிற ஒரு சிஸ்டம் இப்போ இருக்குது சார். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அண்ட் அவங்க எல்லாருமே இதே நம்பிக்கையில் தான், நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம் நீங்கள் படிச்சுக்கங்க அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு வந்து சித்தார்த்துக்கு எது முதல்ல ஒரு கதையை படிக்கிறப்போ இந்த படம் தியேட்டரில் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது வந்து இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகுதா, நான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவேனா, அது அந்த கேரக்டரோட ரைட்டிங், அது அந்த கேரக்டர் உங்களை எவ்வளோ எக்ஸைட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயம். மூணாவது வந்து ஒரு லைஃப் லாங் ஸ்டூடெண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணால் இதிலிருந்து நம்ம புதுசாக என்ன கற்றுப்போம்னு ஒரு கேள்வி. இந்த 3 கேள்வி தான் சார். இந்த 3 கேள்விக்கும் எஸ் அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்ததுன்னா படம் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் வெற்றி பெறுமா, நிச்சயமாக வெற்றி பெறும், அதனால் நடிக்கலாம் அப்படின்னு தோண்டியனுண்டா? ஸ்டார்டிங் காலத்தில் தான் அந்த வெற்றிங்கிற வார்த்தை தான் சார் எல்லாமே. இந்த படம் பண்ணால் ஓடுமா சார் நம்ம கேட்போம். அப்போ வந்து அவங்க ஆமான்னு சொன்னால் நான் நம்பிடுவோம். அவங்க கையில் இருந்தால் அப்புறம் எதுக்கு பிரச்சனையே இல்லையா? அந்த புரிதல் தான் சார் மாறி இருக்கு. இன்றைக்கி யாரும் என்கிட்ட வந்து ஏதாவது இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு தான் கேட்டேன். பிகாஸ் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், அந்த ஃப்ளைட் ஒன்று கிராஷ் ஆச்சு இல்லையா? நம்ம எவ்வளோதான் பிளான் பண்ணி எல்லாம் இது இப்படி பண்ணால் அப்படி நடக்கும்னு நம்ம வந்து தாயக்கட்டு உருட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒரு செகண்டில் ஒரு முடிவில் போயிடுது இல்லையா? ஸோ அதே தான் சினிமா. யாராவது உங்ககிட்ட இந்த படத்தோட ரிசல்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில், ஷூட்டிங் ஸ்டேஜில், ப்ரமோஷன் ஸ்டேஜில், சென்சர் ஸ்டேஜில், ரிலீஸுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட இதுதான் நடக்கும்னு சொன்னாங்கன்னா அது நம்ம நம்ப முடியாது. அது எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஐ ஃபீல் வி ஆர் மெச்சூரிங் இல்லையா? ஸோ நோபடி நோஸ் வாட் இஸ் கோயிங் டு ஒர்க். எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு டைரக்டரோ ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னால் ஓகே, பட் இது இங்கே போய் இப்படி வெடிக்கும்னு எந்த ஒரு கேல்குலேஷன் போட்டாலும் அது நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். ஸோ ஐ திங்க் நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு, நமக்கு பிடிச்ச அளவுக்கு நம்ம படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படம் மக்களுக்கு சொந்தம். ஸோ வெற்றிங்கிறது எந்த இடத்துல வெற்றி நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் சொல்லணும். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இந்த படம் தான் எடுக்க போகிறோம்னு சொல்கிற படத்தை எடுத்து முடிக்கிறது வெற்றியா, அந்த படம் வெளியே வர்றது வெற்றியா, அந்த படத்தை மக்கள் பார்க்குறது வெற்றியா, இல்லை அந்த மக்களை படம் பார்த்து அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வெற்றியா? ஸோ அந்த கேள்வி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. 3BHK படத்தை ஒத்துக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணியாக இருந்தது? 3BHK புக்கு கொடுத்தார் சார் ஸ்ரீ கணேஷ். ஸ்கிரிப்ட் படித்தோடனே எனக்கு ஸ்ரீ கணேஷ் ஒரு ரைட்டராக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 8 தோட்டாக்கள் படம் பார்த்துட்டு ரொம்ப பாதித்த ஒரு படம். அதில் யாருங்க இந்த படம் எடுத்தாங்கன்னு கேட்டால் ஸ்ரீ கணேஷ். அவரை பார்த்துட்டு இவராக எடுத்தார், ஏன்னா என்ன உங்களுக்கு எப்படிங்க இவ்வளோ எக்ஸ்போஜர் வந்தது ஒரு படத்தை அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஸ்ரீ ஐ வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம் ஃபார் மெனி இயர்ஸ். அவர் சித்தா படம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வி ஸ்டார்டட் டாக்கிங். அப்போ வந்து ஹி செட் சார் ஐ ஹாவ் அ ஸ்டோரி அப்படின்னாரு. 2 கதை இருக்குது சார் உங்களுக்கு சொல்கிறேன். சார் 2 கதைலாம் எதுக்கு, ஒரே உங்களுக்கு அதில் 2த்துலேயும் உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு தோணும், அது சொல்லுங்கள் என்கிட்ட.
இல்லை அது கமர்ஷியல் கதை இல்லை. சார் கமர்ஷியல் கதைனா எது இதே நம்ம இப்போ வெற்றின்னு பேசணும்ல. நான் கேட்டேன் கமர்ஷியல் கதை நான் சார் கமர்ஷியல்னா அப்படின்னு அவரே ஒரு தடுமாறினார். சரி சரி பார்த்தீங்களா உங்களுக்கே கமர்ஷியல்னா நம்ம 2 பேரும் கூட ஒரு டெஃபினேஷனே மாறுது. ஸோ கதையாக படிப்போம் சரி சார்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்தாரு. புக்கு நல்ல ஃபுல் ஸ்கிரிப்ட் புக் இருந்தது ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதை படிக்கிறப்போ எனக்கு படித்த உடனே எனக்கு இமோஷ்னலாக ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சி போச்சு. பிஃபோர் ஈவன் கம்மிங் டு த கேரக்டர் நான் அந்த சொன்ன 3 கண்டிஷன். இந்த படம் தியேட்டரில் ரொம்ப நல்லா இருக்கும்ல இந்த படம். இது ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் மக்களோட நல்லவர்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு படமாக இருந்தது. அண்ட் எனக்கு அது ரொம்ப மேபி என்னோடய மென்டல் ஸ்டேட் ஆல்சோ நான் அப்போ தான் கல்யாணம் ஆகிற ஒரு ஃபேஸில் இருந்தேன். ரொம்ப ரொம்ப காமாக சித்தா அப்போ தான் ரிலீஸ் ஆகி ஒரு வெளியில் வந்த ஒரு தருணம். நல்லா அந்த வாடா நம்ம ஒரு படத்தை கரெக்டாக எடுத்து முடித்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கலாம் ஒரு தைரியம் வர டைமில் ஐ ஃபெல்ட் திஸ் ஃபில்ம் கேவ் மீ லாட் ஆஃப் ஹோப். அதுதான் ஃபஸ்ட்டு இட் மேட் மீ ஸ்மைல். எனக்கு ரொம்ப ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுத்தது. அண்ட் ஸ்ரீ கணேஷோட எழுத்து படிக்கிறப்போ அதே தான் 8 தோட்டாக்கள் பார்க்குறப்போ ஒன்று இருந்தது இல்லையா. இவர் நிறைய வாழ்க்கையை பார்த்து இந்த படம் வாழ்க்கையை சார்ந்த ஒரு படம், வாழ்க்கையிலிருந்து ரியல் வேர்ல்ட்லேருந்து வந்த ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அருண் விஸ்வா வாஸ் சப்போர்ட்டிங் மீ அண்ட் அருண்குமார் டியூரிங் சித்தா. அவர் வந்து நான் இந்த படத்தில் வேலை செய்யலைன்னு எனக்கு ரொம்ப குறையாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு. நிறைய பேர் சித்தா மாதிரி ஒரு படத்தை அப்படி தான் அவங்க ரொம்ப பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப எங்கள் குழந்த மாதிரி அந்த படத்தை பார்த்து ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. அண்ட் ப்ரீ ரிலீஸ், டியூரிங் ரிலீஸ், ப்ரமோஷனல் டூர், சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே அருண் விஸ்வா கூடவே இருந்தார். ஸோ அருணோட வி வர் டிஸ்கஸிங் என்ன மாதிரி படம் பண்ணணும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறப்போ ஹீ வாஸ் த ஒன் ஹூ இந்த ஸ்ரீ கணேஷ் நானும் மீட் பண்ணுறோங்கிற அந்த டைம் எல்லாத்துலேருந்தும் அருண் விஸ்வாவோட ஒரு மிகப்பெரிய பங்கு இதில் இருக்குது. அண்ட் இஸ் எ வெரி சென்சிட்டிவ், வெரி இன்டெலிஜென்ட் ப்ரொடியூசர். ஸோ அவருக்கும் ஐ திங்க் இமோஷ்னலாக இந்த படம் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து எனக்கு எங்கள் அப்பாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டர் சரத் சார் பண்ணியிருக்காரு இல்லையா, பிரபுங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த அப்பா பையன் வந்து என்னோடய ஃபுல் லைஃப்பில் என்னையும் என் அப்பாவோட எங்களோட ட்ராவல் எங்களோட எல்லாத்தையுமே என்னை ஞாபகப்படுத்திச்சு. எனக்கு அது ரொம்ப ஒரு இமோஷனல், ஒரு நல்ல சகுனமாக அது தோணுச்சு. தட்ஸ் வை சார். எஸ். எந்தெந்த இடத்துலலாம் சரத்குமார் கேரக்டரில் உங்கள் அப்பா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண படம் ஃபுல்லாகவே சார். பிகாஸ் சரத் சாரும் தேவயானி மேமும் செட்டுக்கு வந்த முதல் நாள்லேருந்து லாஸ்ட் டே ஷூட்டிங் வரைக்கும் நீங்கள் இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் செட்டில் ரொம்ப நிஜமாகவே ஒரு குடும்பம் மாதிரி தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் நான் எந்த விதத்தை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நாள் அவங்க செட்டுக்கு வராங்க. நான் வந்து மீதா என்னோட தங்கச்சியாக ப்ளே பண்ணியிருக்காங்க, குட் நைட் படத்தோட ஹீரோயின் மீதா. சூப்பர் ஆக்டர் சார் அந்த பொண்ணு. அவங்க வந்து 4 பேர் சேர்ந்து பார்க்குறப்போ செட்டில் சடனாக சரத் சார் ஒரு நாள் வந்து எனக்கு அவுலுப்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதோ கேஷுவலாக சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிஷம் அவங்க பிளான் போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அதே டைம் வரப்போ சரத் சருக்கு ஏதாவது வேணுமான்னு தோன்றதுக்கு முன்னாடி அவர் கையில் அந்த அவுலுப்மா இருக்கும். எங்கே பண்ணதுன்னா இங்கேயே தேவயானி மேம் அவங்களே பண்ணி அங்கேயே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இது என்ன சரத் சருக்கு மட்டும்தான் நீங்கள் சமைப்பீங்களா, பசங்களுக்குலாம் சமைக்க மாட்டேன். என்ன சார் அது இப்படி பண்ணுறீங்கன்னா, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இந்த அப்படியே அவனுக்கு அது பிடிக்குமா, நான் நாளைக்கே அப்படிங்கிற மாதிரி டெய்லி அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்காக டிஃபன் வருவோம். அவங்க செட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் சரத் சார், தேவயானி மேம் சீனியர் ஆக்டர்ஸ், ஷார்ட் முடிஞ்சு அங்கேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்லேருந்து வந்தவங்க. பிஃபோர் கேரவான், பிஃபோர் அந்த வேர்ல்டை பார்த்த பெரிய ஸ்டார்ஸ் அவங்க. ஸோ அவங்க எப்போவுமே செட்டில் டேரக்டர், கேமராமேன் எங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கே ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அடுத்த ஷார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறப்போ அதில் எல்லோரும் ஒரு பேசுகிற ஒரு அட்மாஸ்பியர். அந்த காலத்தில் எல்லா கதையும் சொல்லிட்டு வருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் நான் சினிமா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நிறைய பிடிக்கும். சார் அதை எப்படி சார் பண்ணீங்க, அங்கே என்ன சார் ஆச்சு சார், சூரியன் படம் ரிலீஸ் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழைய கதை. அப்புறம் அவரோட வேறு படங்கள் நான் வந்து வேடன்லாம் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் சார். அப்படியா பாஸ் அப்படின்னு சரத் சார் அந்த படம் பிடிக்கும் சார். இல்லை அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அதில் சரத் பாபு சாரோட ஒரு காம்பினேஷன் இருக்கும், ஒரு பயங்கரமான சாக்ரிஃபைஸ் சீன் இருக்கும். ஸோ அதெல்லாம் தேட்டரில் சின்ன வயசில் அப்படிலாம் சின்ன சின்ன சினிமா டீட்டெயில்ஸ். அண்ட் அவங்க 2 பேருமே ரொம்ப அன்பாக எல்லா கதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ அதான் இந்த செட்லேயே இந்த ஃபேமிலி, நான் அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து நான் இந்த படத்தில் அவர்கிட்ட பேசின அனுபவங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அண்ட் ரொம்ப அன்பாக இருப்பார்.
பிகாஸ் வரலட்சுமி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக அடிச்சுப்போம் திட்டிப்போம், அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சரத் சாரோட இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த படத்ரூவாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு சரத் சார் கிட்ட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. சரத்குமார் சொன்னதில் எது மறக்க முடியாது? சரத் சார் வந்து அவரோட பையனோட அவருக்கு நடக்கிற எல்லா விஷயம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொல்லுவார், இல்லை பாஸ் இப்படி அவர் வந்து இப்படி நடந்தது இந்த சுச்சுவேஷனில் நீயே சொல்லி. இப்போ நான் சொன்னேன் சார், நான் வயசுலாம் விட்டிங்கன்னா நான் அவனோட ஜென்ரேஷன் சார். ஸோ நான் அவன் சார்பாக உங்ககிட்ட பேசுவேன். ப்ளஸ் நான் தகப்பனான வாழ்க்கையை நான் பார்த்தது கிடையாது. ஸோ நான் எப்போவுமே மகன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் உங்களுக்கு நியாயம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பையனோட சைடில் தான் நிற்பேன். பட் அதையும் தாண்டி அவர் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் நிறைய படம் பார்ப்பார். எங்கள் அப்பாவும் நிறைய படம் பார்ப்பார். ஸோ அந்த படத்தை பார்க்குற விதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு படத்தை எப்படி ஒரு ஆடியன்ஸை எப்படி கையாளுறீங்கன்னா, அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு அவர்கிட்ட. எப்படி இந்த ஸ்ரீ கணேஷோட ஒர்க் பண்ணது? பயங்கர ஸ்டபன் சார் அவன். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டான ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பையன். அது நான் சித்தா டைம்லேயே நான் அவரோட பேசுகிறப்போ அவரோட ஒய்ஃபையும் மீட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட இவர் எப்போவுமே இப்படி தான் இருப்பாரா? நான் ஆமான்னு சொல்லிட்டு சிரித்தாங்க அவங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு SSLC படிக்கிற பையன் மாதிரி இருப்பார். எல்லா விதத்துலையுமே சாஃப்டாக இருக்கிறது, இன்னசென்ஸ், அவர் பார்க்குறதுக்கும் குழந்த மாதிரி இருப்பார். அண்ட் அவர் பேசுகிறதுல இப்போ அவர் மாதிரி நான் பேசினேன் வச்சுங்களேன், ஒரு ஹோப் இருக்கும் சார். சார் எல்லா வேர்டுக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணுங்க இருக்கும். அது என்ன சொல்ல வந்தாலும் அந்த சிரிப்போடு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். சார் ஷார்ட் ரெடி சார் அப்படிம்பாரு. அதில் அவ்வளோ என்ன சந்தோஷம் ஸ்ரீ. ஏன்னா போன ஷாட்டும் இருந்தால் அந்த ஷாட்டுக்கும் இப்படி தான் சொன்னேன், ஒன் மோர் சார் அப்படிங்கிறதுக்கும் அதே சிரிப்பு தான். ஸோ ஹீஸ் அ வெரி ஒரு பால் ஆஃப் சன்ஷைன் மாதிரி அவர். அண்ட் செட்டில் வந்துட்டு ஒரு ஃபுல் புக்கு கையில் வச்சுப்பார் சார் எப்போவுமே. எல்லா ஷாட்டுக்கும் அது வந்து மாண்டேஜ் ஷாட்டாக இருக்கட்டும், மூக்கி ஷாட்டாக, சவுண்ட் இல்லாத ஷாட்டாக இருக்கட்டும், க்ரௌட் ஷாட், ஒயிட் ஷாட், எதுவாக இருந்தாலும் அந்த ஃபுல் புக்கை வந்து கரெக்டாக அந்த பக்கத்தில் வச்சுட்டு அது அப்படியே ஒரு வழிகாட்டி, அது மாதிரி ஒரு காம்பஸ் மாதிரி பார்ப்பார் அவர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வெரி சாஃப்ட் பர்சன் அண்ட் வெரி கிளியர். எனக்கு வந்து இது நடக்கக்கூடாது, இது கண்டிப்பாக நடக்கணும், இந்த ரெண்டுத்த ஒரு ஆக்டர்கிட்ட சொல்கிறப்ப அவர் அப்படி சொல்லுவார். பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த படத்தில் அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃபோட பல ஸ்டேஜஸ் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், ஆக்டர்ஸ்க்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் வந்து எனக்கு புரிகிற அளவுக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பேப்பர் மேலே இருக்கிற நம்பிக்கை, பக்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற விஷயமா இருக்கும். ஒரு ரைட்டர் கூட இருக்கிறப்போ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இல்லையா, ஆத்தர் பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த எழுத்தாளனே ரொம்ப அன்போடையும் ஆசையோடையும் காதலோடையும் நம்பிக்கையோடையும் எதிர்பார்ப்போடையும் ஒரு கதாபாத்திரத்தை எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஆத்தர் பேக்ட் ரோல் இதில் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ as an actor. அண்ட் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறப்போ ஸ்ரீ கணேஷ் எனக்கு நிறைய விஷயங்கள் த்ரூ ஹிஸ் ரைட்டிங் நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய ரிகலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ரியலி என்ஜாய்ட் தட் அபவுட் him. அண்ட் இட்ஸ் அ வெரி சாஃப்ட், வெரி காம் செட். அண்ட் எல்லா ஆக்டர்ஸோடையும் ஹீஸ் த சேம் வே. பிகாஸ் அவர் அந்த ஸ்கிரிப்டையே பிடிச்சிட்டு அப்சசிவாக படம் எடுப்பார். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ மேட் த ஃபில்ம் ஹீ வாண்டட் டு மேக். அண்ட் அதான் இன்னைக்கு அந்த வெற்றிங்கிறது எனக்கு அவர் எடுக்க வந்த படத்தை அருண் விஸ்வா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். அவருக்கு வேணுங்கிற எல்லா ஆக்டர்ஸும் அவருக்கு கிடச்சிருக்காங்க. அண்ட் அந்த எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் அவருக்கு வேணுங்கிற பெர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்காரு. ஸோ த ஃபில்ம் இஸ் த ஃபில்ம் த டைரக்டர் வாண்டட். And the writer made the film he wanted to make, which is always a healthy sign. And அது எனக்கு இந்த படத்து மேலே ஒரு ஆசையை கிரியேட் பண்ணேன். என்னுடைய கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கேயாவது திருத்தங்கள்லாம் சொல்லியிருக்காரா? மெயினாக சார் அவரோட ட்ராவல் பண்ணுறப்போ நான் அவர்கிட்ட கேட்ட ஹெல்ப், எங்கேயாவது உங்களுக்கு இதில் உங்கள் பிரபுன்னு நீங்கள் ஒருத்தர் உருவாக்கி எங்கேயாவது மிஸ் ஆகிறா, அந்த பிரபு போய் சடனாக உங்களுக்கு சித்தார்த் வரான்னா எனக்கு அது மட்டும் சொல்லிவிடுங்க. பிகாஸ் நான் சித்தார்த்தா வந்து ஒரு ஜோக் சொல்லி உங்களை சிரிக்க வச்சிருவேன் என்னமோ, அது அப்புறமா எடிட்டிங்கில் போய் என்னன்னா இவன் சித்தார்த் மாதிரி வந்து ஒரு இடத்துல, அது மட்டும் எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. அப்படி நான் ஏதாவது மாறித்துனா சரி பண்ணிவிடுங்க, அதான் அவர் மைண்டில் வச்சுருந்தார். ஸோ அவர் வந்து இது ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி 4 அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அது ஏதோ ஒரு டான்ஸ் மாதிரி 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று பண்ணுவோம் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் சங்கர் மாதிரி சீசன்டு டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறீங்க, அதே மாதிரி யங் டேலண்ட்ஸ் பல பேரோட ஒர்க் பண்ணுறீங்க. எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்?
சார் ஆசான்களோட ஒர்க் பண்ணுறது நம்ம கையில் இருக்காது சார். புது யங்ஸ்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதை நான் தேடி போகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் என் முதல் 30 படத்தில் நான் 23 படமும் ஃபஸ்ட் டைம் டெபியூ டைரக்டர்ஸோட பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேக்ஸிமம் என் கெரியர்லேயே யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தால் வந்திருக்கு. அப்பப்போ பெரியவங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் கொடுக்குறப்போ அது எனக்கு ஒரு ஓகே ஒரு பேட் ஆன் த பேக்காக தான் நான் எடுத்துக்கினே தவிர அதை நான் ஏங்குனதே கிடையாது. பிகாஸ் அது என் கண்ட்ரோல்லே கிடையாது. ஸோ நம்ம ஏங்கி வயசாகிடும் அப்புறம். பட் அவங்க ஆசான்கள் வந்து அதிகமாக அவங்க படம் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. பிகாஸ் சீனியர்ஸ் எனக்கு ஆடியன்ஸாக பார்க்குறப்போ ஐ ப்ரிஃபர் டு வாட்ச் ஓல்டர் ஃபில்ம் மேக்கர்ஸ். நடிகனா when I'm acting I prefer to work with younger filmmakers. Let me put it that way. இந்த 3BHK படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினச்சது இது? எனக்கு ஒரு சீன் நடிக்கிறப்போ ஸ்ரீ எழுதின சீனோட இம்பேக்டாக இருக்கலாம், அதை நாங்கள் பண்ணுற விதமாக இருக்கலாம். அதில் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங் வந்தது. அந்த பீஸ்ஃபுல் ஃபீலிங் எப்படியாவது ஆடியன்ஸுக்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக எங்கேயுமே அந்த ஃபேமிலியோட பியூட்டி மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. பிகாஸ் இந்த வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, சொந்த வீடுங்கிற வார்த்தை அது பல பேருடைய கனவு. இது எல்லாருக்குமே உங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஆரம்பித்து இட் இஸ் எவ்ரிபடி ஹேஸ் த சேம் திங். அண்ட் இன்னைக்கு எந்த ஆடியன்ஸ் எந்த டைமில் எப்படி படத்தை பார்க்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ யூனிவர்சலாக இருந்தால் அந்த யூனிவர்சாலிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. யாருமே இந்த படம் ஒதுக்கக்கூடாது, யாரையுமே இந்த படம் வந்து ரிலேட் ஆகாமல் இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் ஒரு மெனக்கெடலாக இருந்தது. பட் மற்றபடி நான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த படம். ஏன்னா என்னோடய ஸ்கூல் காலேஜ் டேஸு, என்னோட முதல் சம்பளம், என்னோட முதல் வெற்றி, என்னோட அந்தந்த ஸ்டேஜில் ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாமே வெளிப்பார்வையில் இருந்து அது எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்தின, ரொம்ப ரிகலெக்ட் பண்ண வச்ச ஒரு படமாக நான் 3BHK பார்க்குறேன். சித்தார்த்தும் ஒரு இயக்குனர். இல்லை சார், நான் உதவி இயக்குனர். அந்த உதவி இயக்குனர் படப்பிடிப்பில் எங்கேயாவது எட்டி பார்ப்பாரா? பார்க்கணும் சார். பார்க்கலன்னா பட் மோஸ்ட்டாக நான் என்னோடய செட்டில் ஐ எம் வெரி மச் இன் டு த கேரக்டர். அண்ட் எனக்கு ஜென்ரலாக செட்டில் டிஸ்கஷன் பார்த்தா பயம் வந்துடும். ஸோ செட்டில் டிஸ்கஷன் வந்தால் தானே எல்லோரும் வந்து ஐடியா கொடுப்பாங்க, எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அவங்க 2 பேரும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டாங்கன்னா நமக்கு எந்த வேலையும் இல்லை. பட் ஒரு விஷயம் இப்போ லைட்டு போகுது, இல்லை ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியுது இங்கே ஒரு கை கம்மியாக இருக்குது இந்த டேபிளில். நானும் இறங்கி ஒரு உதவி இயக்குனராக இங்கே பரபரப்பாக ஒரு வேலையை பண்ணலன்னா இவங்க அவ்வளோ ஆசையாக எடுக்க ட்ரை பண்ணுற ஷாட் நடக்காது. ஸோ அங்கே ஒரு உழைப்பாளியாக ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், ஒரு ஃபிசிக்கல் லேபர், ஒரு வேலை நடக்கணும், நம்ம இறங்கி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகுது. அந்த விஷயத்தில் நான் உதவி இயக்குனர் எப்போவுமே செட்டில் இருப்பேன். அண்ட் நான் மேக்ஸிமம் ஒரு ஷூட்டில் இருந்தேன்னா நான் கேமரா பக்கத்தில் தான் இருப்பேன். பிகாஸ் அது எனக்கு சின்ன ஃபஸ்ட் படத்துலேருந்து ஒரு அட்ராக்ஷன். பிகாஸ் கேமரா பக்கத்தில் தான் நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறாங்கன்னு ஒரு ஐடியா நமக்கு தெரியும். So I spend all my time near the technicians and with the unit. இப்போ பொதுவாக ரசிகர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா? எந்த ரசிகனை பற்றி கேட்குறீங்கிறத பொறுத்து அதுக்கு பதில் சொல்லலாம். ரசிகன்கிறவன் பொறுத்தம் இல்லை இல்லையா? ரசிகைங்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு காலகட்டத்தில் ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு ஷோவில் பார்க்குற ஜனங்களை நீங்கள் ரசிகர்கள் அப்படின்னு ஒரு குரூப்பாக சேர்க்கலாம். இன்றைக்கி யார் படத்தை எங்கே எந்த மனநிலையில் எந்த கருவியில் எந்த விதத்தில் லீகலாக இல்லீகலாக எப்படி பார்க்குறாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியலையே. ஸோ நான் இன்ஃபேக்ட் சார் சொல்ல மாட்டேன், நான் ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நான் அவரை தான் கேட்டேன், சார் இவ்வளோ வருஷம் நீங்கள் எல்லா சினிமாவும் பார்த்துட்டீங்க, என்ன சார் சேஞ்ச் பார்க்குறீங்கன்னு. அதே தான் தட்ஸ் வாட் யூர் ஆல்சோ ஆஸ்கிங் மீ. ஐ திங்க் 2 சேஞ்ச் பார்க்குறேன் சார். ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டைவர்சிஃபை ஆகிட்டாங்க. ரொம்ப ஹெட்ரோஜெனஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? ரொம்ப வேறு டைப் ஆஃப் ஆடியன்ஸஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் படத்துக்கு மெயின் ஆடியன்ஸ் யார், அந்த நபரை இல்லை அந்த குரூப்ஸை நீங்கள் கரெக்டாக ஒரு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி மட்டும் நம்ம இந்த ஆடியன்ஸ் இப்போ சப்போஸ் நம்ம வந்து 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிற மென் ஆர் விமென் ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 20 வருஷம் முன்னாடி எப்படி மாறி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பட் எல்லாரும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர்.
அது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்குள்ளே இருக்கிற ரசிகர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. எனக்கு சித்ரா சார் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் பயமாக படம் பார்ப்பார், எல்லாத்தையும் படிப்பார், எல்லாத்த பற்றியும் அவர் கருத்து இருக்குது, அண்ட் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். பட் த ஆடியன்ஸ் இன்சைட் ஹிம், அவர் எழுத்தாளனா, டைரக்டராக, ப்ரொடியூசராக எல்லாமே பண்ணிட்டார், எல்லா வேஷத்தையும் போட்டாச்சு. அவருக்குள்ளே இருக்கிற ரசிகன் தான் அவர் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு சின்ன வயசில் ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கல்ல, அந்த ரசிகனை மைண்டில் வச்சு தான் இந்த நியூ ஜெனரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் வராங்கன்னு. தேர் லுக்கிங் அட் தெம்செல்ஸ். பிகாஸ் அவங்க அவ்வளோ படங்கள் பார்த்துட்டு வராங்க, அவ்வளோ கனவுகளோடு வராங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் படம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக. நான் ஒரு ரசிகனாக படம் எடுக்கணுன்றேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒரு வெற்றி பார்க்குது. இல்லை நான் வந்து சினிமாவோட ரசிகனா, லவர் ஆஃப் சினிமாவோன்னு சொல்கிறாங்க, அதுவும் வெற்றி பார்க்குது. ஸோ அந்தந்த இண்டிவிஜுவல் ஃபில்ம் மேக்கர் வந்து தன்னை ரசிகனாக பார்க்குறது தான் இன்னியோட புது விஷயமாக நான் பார்க்குறேன் சார். சித்தார்த் ஒரு புத்திசாலியான நடிகர். இந்த புத்திசாலித்தனமாக இருக்கிறது எப்படிப்பட்ட எதிர்வினையெல்லாம் இந்த சினிமா உலகத்தில் சம்பாதிச்சு அது நான் இந்த வாழ்க்கை முழுக்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் புக்காக எழுதணும். பிகாஸ் இதை வந்து பாராட்டாவும் குற்றச்சாட்டாவும் ரெண்டாவும் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப புத்திசாலியோ அப்படிங்கிறது வந்து ஒரு பாராட்டாவும் நான் கேட்டிருக்கேன், அதை ஒரு குற்றச்சாட்டாவும் கேட்டிருக்கேன், அதை ஒரு திட்டாவும் நான் கேட்டிருக்கேன். ஸோ அது சப்போஸ் நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே வச்சுப்போமே, புத்திசாலியாக இருக்கேன்னு வச்சுப்போம், அஸ்யூமிங், நான் ஒத்துக்கல, புத்திசாலியாக இருக்குன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம். அது எனக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைக்குதா, ஒரு வியாதியாக என் கூட இருக்காங்கிறது, அதுலேருந்து வர பெனிஃபிட் நெகட்டிவ் நம்ம 30 வருஷத்துக்கு அப்புறம் போய் தான் டிசைட் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் நிறைய படிக்கிற ஆர்வம், நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற ஆர்வம் எனக்கு நிறையா இருக்குது. வேற ஒரு இன்டர்வியூவில் இப்போ தான் பேசணும், கம்மியாக புத்திசாலித்தனம் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு பேசிட்டு இருக்கோம். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கான மீனிங் நான் தேடிட்டு இருக்கேன். விச் இஸ், நமக்கு ஒரு விஷயம் தெரியுங்கிறதுனால நம்ம எல்லாரையும் போய் தள்ள கொட்டி அவங்கள திருத்த முடியாது இல்லையா. ஒரு விஷயம் தெரியறதுனால நமக்கு வர ஒரு திமிரு இருக்குது பார்த்தீங்களா, அதை எவ்வளோ முடியுதோ we have to, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் நோயிங் கிவ்ஸ் யூ ப்ரைட் இல்லையா, திமிரு கொடுக்கும் இல்லையா. ஸோ அதை குறைக்க ட்ரை பண்ணுறதுலாம் ஒரு க்ரோத் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் டெஃபினட்டாக க்யூரியாசிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சித்தார்த் ஒபீடியண்ட்டான ஆக்டரா செட்டில்? இது யார்கிட்ட விசுவாசமாக இருக்கேன்னு கேட்கணும். அது யாருக்கு விசுவாசம் நான் காட்டணும், அவன் ஐஎம் டைரக்டர்ஸ் ஆக்டர். அது என்னோட எல்லா டைரக்டர்ஸும் எனக்கு அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் சொல்லுவாங்க. ஐ கம்ப்ளீட்லி சப்மிட் டு மை டைரக்டர். மோர் தென் மை டைரக்டர், ஐ சப்மிட் டு மை ரைட்டர். அண்ட் ரைட்டர் இருக்காங்கிறதுனால தான் அவன் தான் எனக்கு தாய், அவன் தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கான். டைரக்டர் வந்து தந்தை, அவர் தான் வந்து எனக்கு வழிகாட்டி இப்படி பண்ணுன்னு சொல்லி. இவங்க 2 பேரும் எனக்காக பார்த்த கனவு ஒரு கதாபாத்திரமாக நான் ஒரு நடிகனாக அதை வந்து வெளிப்படுத்துறது தான் என்னோட கலையை நான் பார்க்குறேன். இன்றைக்கு திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அதை முறையாக விளம்பரப்படுத்துறது ரொம்ப அவசியம் அப்படின்னு பொதுவாகவே கருத்து இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் கூட கமல்ஹாசன் வந்து உலகம் பூரா அந்த படத்துக்காக பயணம் செஞ்சார். அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணார். மணிரத்னம் துணியை பொன்னியின் செல்வனும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணாங்க. இது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் ஒரு திரைப்படத்துடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான் சார். நோக்கம் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்கள்னால் யார், இந்த படத்தை யார் ரசிப்பாங்களோ, யாருமே இப்போ பிடிக்காதவங்ககிட்ட என் படத்தை பார்க்கணும்னு திணிக்க முடியாது இல்லையா. ஸோ எல்லாருக்கும் தான் படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கடக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த நோக்கம் ஒன்றா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். யாராலையுமே இன்னி தேதிக்கு நான் வந்து என் படத்தை விளம்பரம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு யாராலையுமே சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருமே, அண்ட் உங்களுக்கே தெரியும், ஒரு காலத்தில் சினிமா தான் எல்லாமே. ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு படம் ஒரு வருஷம் முழுக்க பேசும். இன்றைக்கி சினிமா வந்து பொழுதுபோக்குங்கிற ஒரு இதில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா அதில் நிறைய பேர் நிற்கிறோம். சினிமா இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ரீல்ஸ் இருக்குது, வேறு இருக்குது, இண்டிபெண்ட் மியூசிக் இருக்குது, இண்டிபெண்ட் டான்ஸ் இருக்குது, ஜூது இருக்குது, ஃபேண்டசி இது ஃபேண்டசி அதுன்னு ஸ்போர்ட்ஸ் ஃபேண்டசி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுனதுனால we are just one of the many entertainmentங்கிற புரிதல் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் படம் எடுக்கிறீங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த படத்தை பற்றி நம்மளால் மேக்ஸிமம் சொல்ல முடியும். எல்லாமே ஃபார் த ஃபில்முங்கிறது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. பிகாஸ் ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னா எனக்கு அது புரியல. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக பேச வேண்டிய சூழல் இது.
ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் எந்த மேடையில் வேணால் ஒரு மேடைக்கு ஒரு நாகரிகம், அந்த மேடையில் ஒரு க்ரௌடு, அந்த க்ரௌடு அந்த 10-15 நிமிஷத்தில் நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த மூமெண்ட்டை கடந்து போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த மேடையில் அவர் அன்றைக்கி ஒன்று சொன்னாரியா அப்படின்ற பேச்சு தான் வருமே தவிர. இன்றைய திரை விமர்சனங்கள் எந்த அளவுக்கு சினிமாவுடைய வெற்றியில் பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கருத்துனால என்றைக்குமே கலை கெடாது சார். கருத்து சார். சித்தார்த்தனுடைய பெஸ்ட் கிரிட்டிக்க நல்லா சார், நான் ரொம்ப திட்டுவேன் சார். ஐயோ, இப்போ எனக்கு வந்து அந்த பட்டக்குறை தீர்றதுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு மனைவியும் அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ என் மிஸ்ஸஸ் வந்து சார் எனக்கு வந்து 3 BHKவோட மிக பெரிய பாசிட்டிவ் எனக்குன்னா, அவங்க ரோலில் அவங்கவுங்க எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை வாங்கிட்டு நடிக்கிறாங்கன்னா. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.